நிச்சயமாய் இந்த வார்த்தை பலிக்கும், இந்த வார்த்தை நிறைவேறும். அவர் சொன்னால் அதை மாற்றிக்கொள்ளவே மாட்டார். அவர் 100% உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், அதை நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவர். இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில தேவன் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் அதை நிறைவேற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆகவேதான் 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள், பூமியிலே உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ள என்ன பண்ண உயர்ந்திருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ தேவ சமூகத்துல முதலாவதாக நீங்க அமரணும். ஆண்டுடைய சமூகத்துல அமர்ந்து காத்திருக்கணும். எப்படி நம்ம ஒவ்வொரு காரியங்களுக்காக காத்திருந்து பெற்றுக்கொள்றோமோ அதை போல ஒரு வசனம் நிறைவேறணும்னு சொன்னா நீங்க போயிட்டு அமர்ந்து ஆண்டவர் என் கூட சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்ற வல்லவர் என்பதை அதை முழு நிச்சயமாய் நம்பி என்ன பண்ணும், விசுவாசத்தோடு கூட என்ன பண்ணும், தேவ சமூகத்துல அமர்ந்திருக்க வேண்டும். எவன் ஒருத்தன் இப்படி அமர்ந்திருந்து தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மை கிடைக்கணும்னு சொல்லிட்டு காத்திருக்கிறானோ அவனுக்கு நிச்சயமாய் கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். என்ன காரியத்துக்காக இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறீங்க? என்ன